இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நமக்கு மழை வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினங்கள்ல கமெண்ட் செக்ஷன்லுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்க ஊர்ல மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பக்கம்லாம் எங்களுக்கு மழை வந்திருந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து எங்க ஊர்ல இன்னும் மழையே வரவே இல்ல. இன்னும் மழை தொடங்கவே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா எல்லா மாவட்டத்தின் பத்தியும் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிறதையும் நிச்சயம் கேட்டு பயன்பெறுங்க. நமக்கு 8ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. நமக்கு நாளை மறுநாள் வரைக்கும் மழை பொழிவு உறுதியாக தமிழகத்துல பதிவாக போகுது. அதனால மழை இல்லாத மாவட்டங்கள் இன்று, நாளை, நாளை மறுநாளுக்குள்ள நிச்சயம் மழை பதிவாகிரும். அதனால தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலயும் மழை வராது. ஏன்னா நமக்கு தாழ்வு பகுதியோ, தாழ்வு மண்டலமோ கரையை கடக்கல. நமக்கு மழை மட்டுமே பதிவாகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதனால இன்னும் ஒரு 2 நாட்கள் பொறுமையாக இருங்க. எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால இன்னைக்கு நமக்கு எங்கெல்லாம் குறிப்பிட்ட சில மாவட்டத்துல இன்றைக்கு வந்து மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே கடலோர மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைந்த நிலையில் இன்றைக்கு தென் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் மிக அதிகமாக காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதனால தொடர்ந்து நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் தான் நீங்க லைக் பண்றீங்க. எல்லாருமே நீங்க 100% கண்டிப்பா லைக் பண்ணணும். ஏன்னா அடுத்து வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுல ரொம்பவே தீவிரமாக இருக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தேதிகள் சொல்லிட்டு இருக்கோம். எந்த தேதி வரைக்கும் மழை இருக்கும், அடுத்த மழை எந்த தேதிகள்ல வர வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் புயல் உருவாகுதுன்னு சொல்லி எல்லா தகவலையும் சேகரித்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ ரூபாங்க கட்டணம் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு? அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு காசெல்லாம் கிடையாது. இலவசமாகவே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பட்டனை நீங்க கிளிக் பண்ணாலே போதும். நண்பர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். குறிப்பா தென் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை வர வாய்ப்பு இருக்கு. இதுவரை சரிவர மழை இல்லாத மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் மழை எதிர்பார்க்கலாம். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல அழுதுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல் நம்ம கொடுக்க போகிறோம். நல்ல ஒரு மழை பொழிவாக மாலை நேரங்கள், இரவு நேரத்திலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. சில மாவட்டத்தில் அதிகாலை, காலை நேரங்களிலும் கண்டிப்பா நமக்கு மழை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே தென் மாவட்டங்கள் தான். ஏன்னா தென் மாவட்டங்கள் பத்தி தான் நீங்க பேசவே மாட்றீங்க. எப்ப பாரு சென்னை மட்டுமே சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படிலாம் சொல்லலைங்க. ஒவ்வொரு வானிலை அறிக்கையிலும் நம்ம வந்து எல்லா மாவட்டத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். எல்லாருமே கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வானிலை அறிக்கை சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த முறை முதலாவதாக தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். தென் மாவட்டத்துல குறிப்பா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையும், ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இன்றும் நாளையும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு தீவிரமடையும். அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் ஆகிய இடங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அதனால தென் மாவட்டங்களில அநேக இடங்கள்ல கனமழையும், ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் உண்டு. அதனால வெயில் மட்டுமே தான் எங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. மழை ஒன்றும் பெருசா வர மாதிரி தெரியல அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே அக்டோபர் மாதத்துல போதுமான அளவுக்கு தென் மாவட்டங்கள்ல மழை பதிவாகிட்டு போயிருக்கு. உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் 30 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுலாம் பதிவாட்டு போயிடுச்சு. அதை குறிப்பா தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதியில அதிகமா பாதிக்கப்பட்டதை பார்த்தோம். ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அக்டோபர் மாதத்துல. ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது. ஒரு சென்னை எப்படி தண்ணீர்ல மிதக்குமோ அந்த மாதிரி தூத்துக்குடி மிதந்ததை நம்ம பார்த்தோம் கடந்த மாதத்துல. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் கனமழையாக
தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டத்தில உறுதியாக பதிவாகும். அதேமாரி மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கு. ரெடியா இருங்க, தயாராக இருங்க. ஏன்னா இந்த மழையை எதிர்கொள்றதுக்கு. அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல ஏற்கனவே மழை வந்தாச்சு. மழை வராமலாம் கிடையாது. நல்ல மழை பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் மழை பதிவாகியிருக்கு. அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்யும். டெல்டா மாவட்டங்கள் இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்கிறது டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை கிடைக்கும். ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் மழை எதிர்பார்த்திடாதீங்க. சில இடத்துல காலை நேரங்கள், சில இடத்துல மாலை நேரங்கள், ஒரு சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்களில் மழை பெய்யும். எது எப்படி பார்த்தாலும் நீங்கள் கமெண்ட்ல போட்ட எல்லா மாவட்டத்திற்கும் நவம்பர் 8ஆம் தேதிக்குள்ள மழை குறைஞ்சது மிதமான மழையாவது உங்கள் ஊரில் பதிவாகிட்டு தான் போகும். அதனால கவலைப்படாதீங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இந்த வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் கணிசமாக மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடலோர மாவட்டங்களில் கனமழை, உள் மாவட்டங்களில் ஓரளவு மிதமான மழையாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிச்சயம் பதிவாகும். ஏன் நமக்கு கனமழை, அதீத கனமழை வருகிறதில்லை அப்படின்னா நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தமிழகத்தில் கரை கிடக்க தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. சாதகமான சூழ்நிலை முதல்ல வடகிழக்கு பருவ காற்றே நமக்கு இப்போ சாதகமான சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். என்னைக்கு நமக்கு அந்த கல்மேகி புயல் பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கிறதோ அப்போதான் நமக்கு அதாவது இன்றைக்கு தான் கரையை கடக்க போகுது. அது கரையை கடந்து என்றைக்கு அது இயல்பு நிலை திரும்புகிறதோ அப்போதான் நமக்கு வடகிழக்கு பருவ காற்றும் தமிழகத்தை நோக்கி வலுவாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த கல்மேகி புயலை பத்தி நம்ம அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கல்மேகி புயல் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கிறவங்க, நம்ம நேற்று அதற்கு முந்தைய நாட்கள்ல வானிலை அறிக்கை நம்ம கல்மேகி புயலை பத்தி போட்டிருப்போம். நீங்க பார்க்கலன்னா அதை போய் நீங்க பார்த்து பயன்பெறுங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இந்த மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய எல்லா உள் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலும் வானம் மேகமூட்டம், அவ்வப்போது பரவலாக விட்டு விட்டு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியிலும் அதே மாதிரிதான் கன்னியாகுமரி, தேனி, தென்காசியில் அடுத்து வரும் 2 நாட்களுக்கு லேசான மற்றும் மிதமான மழை உண்டு. அதிகாலை நேரங்களில் கணிசமாக அந்த பனிப்பொழிவினுடைய தாக்கமும் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு ரொம்ப இல்லை. ஓரளவு கணிசமாக அந்த குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து காணப்படும். ஏன்னா மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. தென்மேற்கு பருவமழையா இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம தேனி, தென்காசி, கோயம்புத்தூர்ல ரெட் அலர்ட் கொடுத்திருக்க முடியும். ஆனா இது தென்மேற்கு பருவமழை கிடையாது, வடகிழக்கு பருவமழைங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சியில் ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கும் நண்பர்களே. அதனால உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது சில இடத்துல லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகும். நவம்பர் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நவம்பர் 8 வரைக்கும் காத்துருங்க. மழை இன்னும் எங்கெல்லாம் பதிவாகலை, எங்க ஊர்ல இன்னும் மழையே வரலங்க. ஆனா எங்க பக்கத்து ஊர்ல, எங்க பக்கத்து மாவட்டங்கள்ல மழை வந்திருக்கு. ஆனா எங்க ஊர்ல மட்டும் மழை வரல அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் பொறுமையாக அடுத்து வரும் இன்று நாளை எதிர்பாருங்க. படிப்படியாக மாலை இரவு நேரங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகளும் உறுதியாக அதிகரிக்கும். தொடர்ந்து நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.